ஹலோ, ஹாய், ஹாப்பி கார்டனிங். இது வந்து ஒரு லாங் வீடியோ தான். நம்ம வந்து இப்போ டெர்ரஸுக்கு போயிட்டுருக்கோம். ஏதோ ஒரு வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு, அப்படி ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ அதனால் வாங்க நம்ம டெர்ரஸில் போயிட்டு என்னென்ன காய் இருக்குது, அப்புறம் வந்து ஆடிப்பட்டத்தோட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆடிப்பட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து என்னோட எல்லாமே என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ தாங்க. ஸோ வந்து நான் இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக ஒரு செடியும் ஒரு இதுவும் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நான் பெரிய வந்து கார்டனர், பெரிய இது அப்படிலாம் கிடையாது. என்னோடய ஹாப்பினஸ்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறதில்ல. அதுவும் 13,000 சப்ஸ்கிரைபர் வந்ததில் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து எனக்கு இன்னும் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நான் வந்து இந்த ஆடிப்பட்டத்தில் என்னெல்லாம் வந்து விதைச்சிருக்கிறேன், என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இன்னும் வந்து சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன் வாங்க. இந்த ஸ்டாண்ட் இருக்குது இல்லையா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்டு காமிச்சேன், இப்போ இந்த ஸ்டாண்டு காமிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்டு வந்து பீசஸ், அதாவது செப்பரேட் சிங்கிள் பீசஸாக வந்துச்சு. அது அந்தளவுக்கு ஒர்த் இல்லைங்க. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காசு தான் நிறையா வாங்குறாங்களே தவிர்த்து அந்த குவாலிட்டி, இந்த திங்ஸோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்குதான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக நல்லாவே இருக்கிறதில்ல. எவ்வளோ காசு போட்டாலும் அந்த குவாலிட்டி வந்து இப்போ வர்ற திங்ஸில் வந்து ஒன்றில் கூட கிடையாது. இதில் வந்து இந்த ஸ்டாண்டு வந்து இப்போ செப்பரேட்டாக வாங்கின ஸ்டாண்டு வந்து அந்தளவுக்கு ஒர்த் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போது நல்லா கொஞ்சம் காஸ்ட்லியாக போட்டு நீல ஸ்டாண்டு வாங்கி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு 2 பீஸ் ஸ்டாண்டு மட்டும் வாங்கிடுவோம். இதுவே பார்த்திங்கன்னா அபவ் 1000க்கு மேலே ஆகிடுச்சு. சரி, பைசா போனாலும் கொஞ்சம் நம்மளுக்கு வரணும் இல்லையா லைஃபு, அதனால வந்து அந்த ஸ்டாண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த சிங்கிள் பீஸாக வர்றது வந்து வாங்காதீங்க. அந்த கால் இருக்குது இல்லையா, அந்த பீஸோட கால் வந்து ப்ரோக் ஆகிடுது. ஸோ அதனால் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு அது வந்து இன்டோருக்கு வேணால் யூஸ் ஆகுமே தவிர்த்து இந்த மாதிரி டெரஸில் இன்டோருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறதில்ல. ஸோ அதனால் கொஞ்சம் காசு போனாலும் போட்டுதுன்ட்டு லைஃப் வரணும்னா இந்த மாதிரி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம இந்த ஸ்டாண்டு ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 6 தொட்டின்னு நினைக்கிறேன், 6 பக்கெட்டு, 3 + 2 + 5 6 பக்கெட்ஸ் கிட்ட வெண்டைக்காய் வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து ஒரு 2 பக்கெட்ஸில் வந்து வெண்டைக்காய் நல்லா அப்படியே பலனுங்க, அப்படியே பச்சை பசேன்னு இருந்தால் 2 வெண்டைக்காய். அந்த வெண்டைக்காயும் வந்து பிக் பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்கள். அந்த ஸ்டாண்டு வச்சு அது மேலே வச்சா அது ஒரு அழகு, தனியாக ஒரு அழகு தெரியுது பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குதுல்ல. ஸோ வந்து அந்த இதில் வெண்டைக்காய் வச்சுருந்தோம். அந்த இதில் ஒரு 2 வெண்டைக்காய், யானை தந்த வெண்டையா, நாட்டு வெண்டை இல்லை, யானை தந்த வெண்டை, நல்லா நீளமாக இருக்கும். ஸோ அவனை வந்து பறிச்சுட்டு அவனை வந்து ஒரு லைனாக ஃபார்ம் பண்ணி வச்சாச்சு. அவன் வந்து ஷெட்டில்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ. இது வந்து நான் போட்டு வச்சுருந்தேன். இப்போ தான் வந்து ஆடிப்பட்டத்துக்கு போட்டு வச்சுருந்தேன். அவன் அழகாக வந்து சீடு வெளியில் வந்துட்டான். இவன் வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லாமே வெண்டைக்காய் போட்டிருக்கோம். இங்கே வந்து என்னென்னா இந்த கொத்தவரங்காய், அதாவது பீன்ஸ் ரிலேட்டடானது. கொடியவரை, கொடியவரையில் கோழியவரை, அப்புறம் வந்து கொத்தவரங்காய், அப்புறம் லாங் பீன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 5 to 6 பக்கெட்ஸ் கிட்ட வந்து போட்டு வச்சுருக்கிறேன். ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. எல்லாத்தையும் சேர்த்தாக்கில் ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஈகர்னஸ் இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு. இதுவும் அப்பப்போ கொடுக்குறான். பட் ஆனால் நம்ம எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போடுறது எதுக்காகனா நிறைய கொடுப்போம், அதை பார்க்குறது இன்னும் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அது போடுறது. ஆனால் என்னென்னா இவன் வந்து நம்ம போடுற டயத்தில் எல்லோரும் டயத்தில் வரமாட்டேங்கிறாங்க. இவன் ஒரு நாள் வந்தானா அவன் 4 நாள் கழிச்சு தான் வர்றான். ஸோ அப்போ அதோட க்ரோத் வந்து ரொம்ப இதுவாகிடுது. ஸோ ஆடிப்பட்டத்துக்கு போட்டு அந்த கொத்தவரங்காய் வந்து வந்துட்டான். இந்த லாங் பீன்ஸ் ஆல்ரெடி இருக்கிறான். இதில் வந்து அஸ்வினி பூச்சின்னு ஒரு பூச்சி காமிச்சேன் இல்லையா, ஸோ அவனை வந்து போக வச்சுட்டேன். ஸோ அது வரைக்கும் ஹாப்பிடான ஒரு 6 பக்கெட்ஸ் பாருங்கள், 6 to 7 பக்கெட்ஸ் கிட்ட அந்த பீன்ஸ் ரிலேட்டடான பக்கெட்ஸ் மட்டும் இந்த இடத்துல வச்சுருக்கிறேன். கொத்தவரங்காய், கோழியவரை. ஸோ இதெல்லாம் வந்து செப்பரேட் ஸ்டாண்டில் தான் வச்சுருக்கிறேன். இதாங்க நான் சொன்னது, இந்த ஸ்டாண்டு வந்து ரொம்ப ஒர்த்து கிடையாது, ரொம்ப லைஃபும் கிடையாது. ஸோ அதனால் இது வந்து லைஃப் வருமானு என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டால் அது லைஃப் வராது. ஏன்னா அது ஒரு கால் வந்து ப்ரோக் ஆகிடுது. அதனால் நீங்கள் நல்ல லைஃபாக வர்ற ஸ்டாண்டு வாங்கி வச்சுக்கோங்க. அது முடிஞ்சிருச்சா, அதுக்கு வந்து நான் இன்னும் ஸ்டாண்ட் வைக்கணும். அந்த பக்கம் வச்சுட்டிங்கன்னா சூப்பராக வந்து ஒரு லேஅவுட் டிசைன் வந்துடும். ஸோ இப்போதைக்கு வெண்டைக்காய் மட்டும் ஸ்டாண்ட் வாங்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து செர்ரி டொமேட்டோ. இவன் வந்து ரொம்ப நாள் கழிச்சுங்க என்னோடய கார்டனில் வந்திருக்கான். ஏன்னா ஒரு காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா செர்ரி டொமேட்டோவை அழிச்சே ஆகணும் வெறியோடு தெரிஞ்சவன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கடா சீடு காணாமல் போயிடுவானோ அப்படின்னு நினச்சேன்.
அந்த மண்ணில் புதஞ்சு புதஞ்சு எப்படியோ வந்து 2 செடி வந்துட்டுருக்கலாம். அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்து எப்போயுமே வந்து ஒரு ஒரு பிளான்ட் வந்து நம்மளுக்கு இருந்தே ஆகணும். அது காணாமல் போயிடுச்சுன்னா அதை வந்து திரும்ப கண்டுபிடிச்சி நம்மளுடைய இதுக்கு கொண்டு வரதுன்றது சாத்தியமே கிடையாது. அதனால் வந்து எந்த இதுவுமே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதையும் தூக்கி போடாதீங்க. அந்த இதை சீடாவது காப்பாற்றி வைங்க. எதுக்கு எப்பயாவது ஒரு வேளை நீங்கள் வந்து ஃபார்ம் வாங்கலாம், விவசாயம் பண்ணலாம். ஸோ அந்த டைமில் இது யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் எப்படி தொங்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோ அழகாக இருக்கிறாங்கங்க. அதுவும் இந்த பக்கெட்டில் பார்க்கும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்கிறான். ஏன்னா கிரவுண்டில் பார்த்துட்டு நம்ம பக்கெட்லேயும் இவ்வளோ வர்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலிக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பக்கெட்ஸ் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கிரவுண்ட் கார்டனாக இருந்தால் ஒரே ஒரு கத்திரிக்காய் செடி போதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு காய் தருவான். இது வந்து டெரஸில் வச்சாச்சு அப்படின்றதுக்காக 4 பக்கெட்ஸில் 5 பக்கெட்ஸில் இருக்கலாம். சரி, நம்மளுக்கு போக திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கலாம், நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கிறான். அப்புறம் வந்து இவங்க, அதாவது என்ன நான் நினைப்பேன், வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு கடினமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடியை மேலே ஏற்றுறது தாங்க. அவ்வளோ ஒரு கஷ்டம். இவனை வந்து நான் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணி இவனை மேலே போடா அப்படின்னு சொல்லி இவனுக்கு வச்சு விட்டா எங்கெங்கேயோ போகிறாங்கங்க, என்னென்னமோ பண்ணுறான். எனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி ஆகிடுது. இந்த அவரை செடி பாருங்கள், அவனை அழகாக அவனுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கு வச்சு மேலே ஏற்றி விட்டேன். அவன் பாருங்கள் எந்த பக்கமாக போயிட்டுருக்குறான்னு சொல்லிட்டு. நானும் வந்து மார்னிங் ஈவினிங் போயிட்டு அவனுக்கு சரியான ஒரு வேவை காமிச்சா நோ வே அப்படின்ற மாதிரி இருக்கிறான். சரிப்பா, எப்படியோ ஒன்றுடா, அவங்கள எப்படியாவது ஒழுங்குபடுத்தி ஒரு இதில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சிட்ருக்கிறேன். இந்த பக்கம் எல்லாமே நம்ம க்ரீப்பர் தாங்க போட போகிறோம். க்ரீப்பர் பிளான்ட் தான் ஃபுல்லாமே போட போகிறோம். ஏன்னா வந்து அந்த பக்கம் ஃபுல்லாக பக்கெட் வச்சுருவேன், இந்த பக்கம் ஃபுல்லாமே க்ரீப்பர் போட்டு பந்தல் போட்டு அப்படியே போடுறதா ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன். ஆனால் அவங்கள ஏற்றி விட்டுட்டுருக்குறேன். அவங்க எந்த மாதிரி ஏறுவாங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் ரொம்ப கஷ்டப்படுவேங்க இந்த கொடியை ஏற்றுறது மட்டும். அதுக்குன்னு ஸ்டாண்ட்லாம் இருக்குது. பட் எவ்வளோ நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள். டெரஸுக்கே வந்து அவ்வளோ பைசா நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் நம்ம காய் வந்து நம்ம நல்ல காய் நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டாண்ட்லாம் வாங்கி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. ஏன்னா அதுக்கெலாம் வந்து கார்டனிங் போயிட்டோன்னா அப்பா எவ்வளோ காசு வாங்குறாங்கன்றீங்க, முடியவே முடியலை. ஸோ அப்புறம் வந்து குக்குமர், இவனை வந்து வேணான்னு தூக்கி போடலான்னு இருந்தேன். ஆனால் வந்து அதில் காய் வந்து இப்போ தான் பிஞ்சாக வச்சிட்ருக்கான். சரி, அவனை எதுக்கு நம்ம தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு காய் இருந்தான், அவனை பிக் பண்ணிவிட்டு, ஏன்னா நாங்கள் டெரஸ் வந்தோம்னா எங்களுக்கு கொஞ்சம் டெரஸ் இருக்குதே அப்படின்றது ஞாபகப்படுத்துறது இந்த காய் தான். ஏன்னா அது ஒரு இதுதான். ஏன்னா ஃப்ரூட்ஸு அதெல்லாம் இருந்துச்சுன்னா போனால் சாப்பிட்டோம் எடுத்து அப்படின்ற மாதிரி. இந்த குக்குமர் அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸை தந்துருக்குது. எனக்கு இல்லாமல் என்னோடய பசங்களுக்கு போனால் ஒரு குக்குமர் பிக் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கலாம். நல்லா இருந்துச்சு காய். அப்புறம் ஒரு பாவக்காய் இருந்தான், அவனையும் எடுத்துக்கிட்டு இவன் பாருங்கள் அவரைக்காய், இவனையும் இப்போ தான் வந்து நான் மேலே ஏற்றி விட்டுருக்குறேன். ஸோ இது ஒரு அவரை, அதாவது இந்த அவரை சொல்லுவாங்க இல்லையா, சிகப்பு அவரை, வெள்ளை அவரை இல்லை, சிகப்பு அவரை. சிகப்பு அவரைனா கோழி அவரை, அதுலேயே வந்து சிகப்பில் வரும்ல, ப்ரௌன் கலரில் வரும்ல, அந்த அவரை. ஸோ இவரும் வந்துட்டார். இங்கே 2 பக்கெட்ஸ் வச்சுருக்கேன். இந்த பக்கெட்ஸில் வந்து இந்த செடி அவரை போட்டிருக்கிறேன். அழகாக துளுர்த்து மேலே வந்துட்டுருக்குறேன். எட்டி பார்த்துட்ருக்குறாரு பாருங்க, எவ்வளோ அழகாக எட்டி பார்த்துட்ருக்குறாருன்னு. ஸோ இதில் 2 சீடு போட்டு 2மே வந்துட்டான். சில பேர் வந்துடுறாங்கங்க, கீழே க்ரோ பேக்கில் போட்டிருக்கிறேன், எவனுமே எட்டி பார்க்கல, என்னவோ தெரில, அவன் வரவே இல்லை. சரி, நம்ம நாற்று வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு. டெரஸில் போட்டால் எல்லாமே வந்துருச்சு. இவன் வந்து என்னென்னா இந்த ப்ரௌன் கலரில் காராமணின்னு சொல்லுவாங்களே, அவன் 2 பேருமே வந்துட்டாங்க. வரும்போதே பூச்சி தாங்க, அஸ்வினி பூச்சி தான். அது எப்படி தான் அவங்க இது பண்ணுவாங்களோ தெரியாது. வரும்போதே எப்புட்றா அப்படி வர்றீங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த பக்கெட்டில் வந்து வெள்ளை பாவக்காய் இருக்குது இல்லையா, வெள்ளை பாவக்காயும் புடலங்காயும். ஸோ அவங்களும் போட்டோம், அவங்களும் சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க. 2 பேருமே வந்துட்டாங்க. நான் இன்னொன்று என்ன உங்களோட ஷேர் பண்ணுவேன்னா, இந்த சீடெல்லாம் வாங்குறீங்கள்ல, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸிபிஷனில் போடுவாங்க. அந்தந்த ஊரில் அந்த நேச்சுரல் அந்த விவசாயம் பண்ணுறவங்க அந்த மாதிரி அவங்கக்கிட்ட மட்டும் சீடு வாங்குங்க. சூப்பராக இருக்குதுங்க போட்ட, அதாவது சீடு எல்லாருக்கிட்டையும் வாங்கலாம். பட் ஆனால் அது அந்த முளைப்பு திறன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது போட்டு ஒரு 2 டேஸ் 3 டேஸில் அவ்வளோ அழகாக அந்த 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 பீரியட்ஸ்குள்ளே சொல்கிற டைமில் வர்றதுன்னா அந்த எக்ஸிபிஷனில் போடுறாங்களே அவங்கக்கிட்ட வாங்கினாங்க மட்டும்தான். மற்றபடி இந்த வெப்சைட்லலாம் எனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லைங்க. ஸோ அதனால் வந்து நான் எக்ஸிபிஷனில் வாங்கின சீட்ஸ் தான், அதுவும் நாட்டு ரக விதைகள்.
நம்ம கண்ட்ரி சீட்ஸ் தான். ஸோ அதனால கவலையே இல்லை நம்மளுக்கு. அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் பெருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஆளுங்களால தான் நம்மளுக்கு வந்து காய் வந்து நாட்டு காய்ங்கெல்லாம் கிடைக்கிது அப்படின்ற மாதிரி. ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தாலும் சீடு கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் ஒர்த்தபிள் தான். நம்ம ஒரு தடவை போட்டோம்னா இன்னொரு டைம் வந்துடும் இல்லையா? ஸோ அதை எடுத்துக்கிட்டு டெரஸ்லேருந்து கீழே வந்தாச்சு. கீழேயும் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காலாம் சூப்பராக வந்துட்டானுங்க. நம்ம போட்டது வந்து இந்த கரெக்டாக ஆடி பட்டத்துக்கு வரும்போது வெண்டைக்காலாம் நிறைய கொடுத்துருவானுங்க. அவரைக்காயும் இப்போ செகண்ட் டைமாக வந்து துளுர்த்து வந்துட்டுருக்குறானுங்க. ஸோ அதனால் அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவனை பிக் பண்ணி போட வேணாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் நம்ம வெளியில் இருந்த கொஞ்சம் பேக்கெட்ஸ்லாம் வீட்டுக்கு பேக் சைடில் கொண்டு வந்தாச்சு. ஸோ ஆடிப்பட்டத்துக்கு நீங்களும் வந்து ரெடியாகி போய் போட்டுருங்க. கண்டிப்பாக வந்து நல்ல சூப்பராக வந்து சீடெல்லாம் வந்து க்ரோ ஆகி இந்த டைமில் வந்து, ஏன்னா மழை தூறுற டைமு சூப்பராக வந்துடும். அங்கே வச்சுருந்த கொத்தவரங்காய், இவனும் ஃப்ரெஷ்ஷான கொத்தவரங்காய் தான். அவனை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பேக் சைடில் வச்சுட்டு, பேக் சைடில் கொஞ்சம் அவரைக்காயும் கத்திரிக்காயும் கிடச்சாங்க. அவங்கள எடுத்துக்கிட்டு கத்திரிக்காய் தாங்க, எங்கே பார்த்தாலும் கத்திரிக்காய். அதுவும் எத்தனை வெரைட்டி கத்திரிக்காய் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்சிருச்சு. ஸோ அப்புறம் வந்து நம்ம நந்தவனம் சொல்லுவோம் இல்லையா? நம்ம நந்தவனத்தில் வந்து அந்த சைடில் வந்து செம்பருத்தி, மல்லி இதெல்லாம் வச்சுட்ருக்கோம். பட் அதுக்கு பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது இல்லையா? அவனை எதுக்கு வேஸ்ட்டாக விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வெண்டைக்காய், அந்த பக்கம் ஃபுல்லாமே வெண்டைக்காய் போட்டு விட்ருக்குறேன். அவனும் அழகாக, இவன் பாருங்கள் இப்போ தான் போட்டேன் வெண்டைக்காய், அவ்வளோ அழகாக துளுர்த்து வந்துட்டான். ஆனால் இந்த க்ரோ பேக்கில் போட்ட வெண்டைக்காய் துளுர்த்தும் வரல, ஒன்றுமே வரலங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்கிறான். எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. சரி இருடா நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவன்லாம் வந்துட்டுருக்கான். ப்ளஸ் இங்கே வந்து மிளகாய் செடி அதுவும் போட்டு விட்ருவான். இவனும் பெருசாக வந்ததுக்கப்புறம் அவனை எல்லாத்தையும் எடுத்து செப்பரேட் பண்ணி ஒரு க்ரோ பேக்லேயே எடுத்து போடலான்னு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ஏன்னா துளியாக அழகாக வந்துட்டுருக்காங்க பாருங்க. அவெல்லாம் வந்தோடனே நம்ம செப்பரேட் பண்ணிடலாம். இன்னும் வந்து நிறைய ஒர்க் இருக்கும் நம்மளுக்கு. டெய்லி ஒர்க் வைக்கிறதா வேலை. நான் அதாங்க ஒன்று தான் நடப்பேன். நம்மளால் இவ்வளோ இந்த ஒர்க்கு கூட பண்ண முடியல இப்போல்லாம். அப்போல்லாம் அம்மாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதாவது அத்தனை பேருக்கு சமைப்பாங்க, வீட்டு வேலை பண்ணுவாங்க, வீட்டில் உள்ள அத்தனை வேலையும் பண்ணுவாங்க. அப்போல்லாம் வாஷிங் மிஷின் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்களாம் வந்து எப்படி அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சில நேரம் திங்க் பண்ணுவேன். சில பேர் சொல்லுவாங்க என்னென்னா ஃபுட்டு அப்போ வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா. என்னை பொறுத்தவரையிலும் அப்போ தாங்க ஃபுட்டு வந்து இருந்துச்சு. ஒரு 10% ஃபுட்டுனா 90% இப்போ வந்து என்னென்னா மொபைல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மொபைல்லே நம்ம அடிக்ட் ஆகி நம்மளுடைய ஃபுல்லு பாடியுமே அதுக்குள்ளே வந்து இன்வால்வ் ஆகிடுது. அப்படியே எந்த ஒரு இதுவும் இல்லாமல். அப்போல்லாம் பாருங்கள் நல்லா சாப்பிடுவாங்க, வெளியில் போவாங்க, நல்ல வேலை பார்ப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. நம்ம மொபைல்னு எப்போ நம்மளுக்குள்ளே ஒன்று வந்துச்சோ அது வந்து, அதாவது சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக நீடு தான். பட் ஆனால் வந்து இந்த அளவுக்கு அடிக்ட் ஆகி பண்ணுவோம் அப்படின்றது தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து மொபைலை வந்து அவாய்ட் பண்ண கற்றுக்கோங்க. அது வந்து ரொம்ப நல்லது. மொபைல் இருந்தால் தான் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையவே கிடையாது. அது நம்ம சுவர் இருந்தால்தான் சித்திரம். அப்போ நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் எல்லாமே பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து மொபைல் தான் எல்லாமேன்னு டிசைட் பண்ணாதீங்க. ஸோ அப்போல்லாம் அம்மாலாம் அவங்களெல்லாம் ரோல் மாடல் எடுத்து கொஞ்சம் வேலை பண்ணுங்கள், நல்லா ஆக்டிவாக இருங்க, நல்லா ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிடுங்க. இப்போ தான் நம்ம வந்து அப்போ கூட ஏதோ கண்டதை சாப்பிட்டுட்டு அவங்க தெரிஞ்சாங்க. இப்போல்லாம் நம்ம வந்து செலக்டட் ஃபுட்டு தான் சாப்பிட்றோம். இப்போ நம்ம கூட நல்லா ஒரு ஆர்கானிக்காக இருக்கா, இது நல்லதா கெட்டதா அப்படின்லாம் பார்த்து தான் சாப்பிட்றோம். ஆனால் மொபைல் தாங்க ரொம்ப கெடுக்கிறது, நம்ம மொபைல் தான். ஸோ அதனால் கொஞ்சம் மொபைல்லேருந்து தள்ளியே இருங்க. எப்போ பார்க்கணுமோ அப்படின்ற ஒரு டைம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இங்கே கீரையிலலாம் பார்த்திங்கன்னா அந்த சாரணக்கீரை, அவனும் சேர்ந்து வந்துட்டுருக்கான். அவனை பிடுங்கும்போது எனக்கு மனசு ஒரு மாதிரியா இருந்துச்சு. சரி அவனையும் பருப்புக்கு கடைஞ்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இது க்ரோ பேக்கில் இருந்ததெல்லாம் பிக் பண்ணாமல் விட்டுட்டேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தான். சரி அவனும் ஒரு கீரை தானே, எதுக்கு அவனை பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பொன்னாங்கண்ணி வச்சதெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களையும் வந்து வெல்கம் பண்ணிவிட்டு, இது ஃபுல்லாமே கீரை தாங்க, பொன்னாங்கண்ணி கீரை தான். ஸோ இவனை எல்லாத்தையும் அப்படியே எனக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு இந்த க்ரோ பேக்கில் பாருங்கள் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் எட்டி பார்த்துருக்குறோம். என்னடா அபூர்வமாக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்டைக்காய் வந்துட்டுருக்குறான். இந்த க்ரோ பேக்கில் எவனுமே வரல. அது என்னவோ தெரில, அது சீடோட ப்ராப்ளமா இல்லை என்னன்னே தெரிலங்க, வரவே இல்லை. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம்
காய் கிடச்சாங்க. ஆடிப்பட்டத்தோட ஸ்பெஷலும் பார்த்துட்டீங்க. நீங்களும் கண்டிப்பாக வந்து ஆடிப்பட்டத்துக்கு வந்து சீடெல்லாம் போடுங்க. யாரெல்லாம் கார்டன் வச்சுருக்கீங்களோ அவங்களும் போடுங்க. வைக்காதவங்களும் கொஞ்சம் 4, 5 க்ரோ பேக் வாங்கி ஆடிப்பட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குக்கும்பர் இவங்கெல்லாம் கிடச்சாங்க. ஸோ எடுத்துக்கிட்டு நம்ம டைனிங்க்கு போயாச்சு. அந்த டைனிங்கில் எடுத்துக்கொண்டு போய் பார்க்கும்போது மார்க்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து செப்பரேட் பண்ணுற ஹாப்பினஸை விட இது கார்டன் மார்க்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வரது இன்னும் ஹாப்பியாக இருக்குங்க. ஸோ அதனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு இவனை எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டரில் போட்டு நல்லா டர்மரிக் போட்டு வாஷ் பண்ணி விட்ருவேன். ஏன்னா கொஞ்சம் ஏதாவது பூச்சி இருந்துச்சுன்னா போச்சு இல்லையா. ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கிறாங்க, இருந்தாலும் நம்ம க்ளீன் பண்ணிடலாமேன்னு க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லா வெண்டைக்காய், அவரைக்காய், வெள்ளரிக்காய் எல்லாமே கிடச்சிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கிறான் பாருங்கள். இது ஆக்சுவலாக இன்னும் பெருசாக வேண்டிய காய் தான். கிரவுண்டில் இருந்தானா கண்டிப்பாக இன்னும் பெருசாகும். இவன் பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்கிறான்னு.